Hi, welcome to Divish Academy. இன்னைக்கு டே 10 ஓட டுட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம எப்படி வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ்லேயே இந்த மாதிரி ஃப்ளாரல் டைப் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் கப் சீக்வன்ஸ், ஃப்ளாட் சீக்வன்ஸ், இந்த ஃப்ளாரல் டைப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர் 5 லேயர் இருக்கிற மாதிரி, அதாவது 5 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எப்போ எந்த ஒர்க்கு பண்ணாலுமே ஃபஸ்ட்டு வந்து அதை பிளேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கேப் அப்படின்றது கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். நமக்கு ரெண்டுக்கும் நடுவில் ரொம்ப கேப் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு கிளியராக இருக்காது. நான் இப்போ எடுத்திருக்கிற இந்த ஃப்ளாரல் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 பக்கமே கொஞ்சம் தான் கேப் விடுறேன். கேப் விட்டுட்டு அதை வந்து நம்ம ஒரு லாக்கிங் பீட் வச்சு லாக் பண்ணுறோம். எப்படி நம்ம கிறிஸ்டல்ஸ் வச்சு லாக்கிங் பீட் வச்சு லாக் பண்ணோமோ அதே பேட்டர்னில் தான் இந்த ஒர்க்கையுமே நம்ம பண்ணுறோம். ஸோ நமக்கு இந்த ரவுண்டு ஷேப்பில் வேணுமா, ஹாஃப் ரவுண்டு ஷேப்பில் வேணுமா அப்படின்ற மாதிரி எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு ஆப்ஜெக்டாக நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிப் ஸ்டோன்ஸு மார்க்கெட்டில் மல்டிபிள் கலர்ஸ் மல்டிபிள் சைஸஸ்லேயே அவைலபிள் வந்திருக்கு. அதை நாங்கள் ஃபுல்லாக ஆரி ஒர்க்லலாம் வந்து கிளிப் ஸ்டோன் வச்சு யூஸ் பண்ணுறப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். டைம் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டோன்ஸை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கிளிப்பை வந்து லாக் பண்ணிப்போம். இது ரொம்ப மேலே தூக்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவே ஆரினா கீழே அடியில் கொடுத்து பண்ணுவோம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எடுத்துருக்கக்கூடிய மற்ற ப்ரூச்சஸோட ஆப்ஜெக்ட்டுமே கொஞ்சம் வெளியே என்ஹான்ஸ் பண்ணி இருக்கிறதுனால நம்ம அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ மேலே கீழே இந்த மாதிரி ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக லாக் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே வந்து நான் வந்து எப்படி கொடுக்க போகிறேன்னா யூ ஷேப் மாதிரி கொடுத்து அதில் லாரியல்ஸுக்கு பதில் இதே சீக்வன்ஸ் வச்சு லாக்கிங் பீட் வச்சு அதை க்ளோஸ் பண்ண போகிறேன். இதுக்கு சுற்றிலும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் கூட ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா வயலட் கலர். ஸோ அதில் ரெட் கலர் அப்படின்றப்போ உங்களுக்கு ரொம்ப சூப்பராக தெரியாது. பட் இதுவே ஒரு க்ரீன் கலர் இல்லை ஒரு ப்ளூ கலர்லலாம் யோசிச்சு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் இதுக்கு மேலே வைக்கிற மாதிரி வைக்கணுன்னாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, கொரீஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். அண்ட் நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கை என்கிட்ட சப்மிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் இந்த குரூப்போட லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். மார்ச் 1st வீக் வரைக்கும் தான் நீங்கள் சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் அப்படியே தான் இருக்கும், நீங்கள் பார்த்து செக் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பட் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்காது. ஒன்ஸ் அகெயின் நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஏதாவது கோர்ஸ் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எவ்ரிடே காலையில் 11 to 12 உங்களுக்கு வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் அவைலபிள் இருக்கும். ஸோ நாளைக்கு புதுவிதமான ஒரு டுட்டோரியல் வீடியோவில் பார்க்கலாம்.